ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். சோர்வாக இருப்பதும் கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதும் இயலாமையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். புன்னகையை செய்து கொண்டே இருப்பதும் உத்வேகத்தோடு இருப்பதும் தைரியத்தின் வெளிப்பாடாகவே இருக்கும். எது நமக்கு நடக்க வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமோ அது கிடைப்பதற்கும் நடப்பதற்கும் நாம் எப்படி வெளிப்பாடோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதிலிருந்து வர வேண்டும். அதன்படி நாம் நடந்து கொள்ளவும் வேண்டும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை பேசுவதற்காகவே இப்பொழுது உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிரியமே. கண்களை மூடிக்கொண்டு யாரிடமும் எதுவுமே சொல்லாமல், யார் கூறுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக அப்பா சொல்வதை கேட்டுவிடு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. ஆம் என் குழந்தா, எப்பொழுதுமே உன்னுடைய வழிகளை உன்னுடைய வெற்றிக்கு உரமாக்க கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, அதுதான் பிரம்மாண்டத்தின் உச்சிக்கு செல்லும் வழியாகவும் இருக்கும். எப்பொழுதுமே பலனை எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு தேவையானவர்களுக்கு தேவையான உதவியை செய்ய பழகு. நீ எதிர்பாராத நேரத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்தே தீரும் என்பதே பிரபஞ்சத்தின் ரகசியம். என் அன்பு பிரியமே, வெற்றியை தீர்மானிப்பது எதுவும் இல்லாத பொழுது நீ சமாளிக்கும் திறமையும், எதுவுமே இல்லாத பொழுது நீ சமாளிக்கும் திறமையும், எல்லாம் இருக்கும் பொழுது நீ நடந்து கொள்ளும் விதமும் தான் இருக்கிறது. ஆம் என் பிரியமே, சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே உன்னையே செதுக்கி உயரும் சாதனைதான் உன்னுடைய வாழ்வு. யாரையுமே அற்பமாக நினைத்து விடாதே என் பிரியமே. யாரையுமே அற்பமாக நினைத்து விடாதே. சிறிய தீக்குச்சியின் வலிமைதான் பெரும் இருட்டை கிழித்து எரிகிறது என்ற உண்மையை முதலில் உன் மனதில் பதிய வைத்துக்கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வழிகளை வெற்றிக்கு உரமாக்க கற்றுக்கொள். எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்காதே, செயல்பட துவங்கு. என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்திலேயே மீண்டும் உதயமாவதுதான், மீண்டும் வெளியே வருவதுதான் உன்னுடைய வெற்றியின் சிறந்த துவக்கம் என்பதை புரிந்து கொள். நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும். நீ உயரும் பொழுது உன்னை சுற்றி உள்ளவர்களும் உயர வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளம் உன்னிடத்தில் இருந்தால், அப்பொழுது அந்த உள்ளம் உன்னிடத்தில் இருந்தால் மென்மேலும் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய், மிக பிரம்மாண்டமாக. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாயே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே என் பிரியமே, வருத்தமே படாதே. ஆம் என் குழந்தா, எதுக்காகவும் வருத்தமே படாதே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷம் காத்திருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு அமைதியாக இரு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான் என்பதை புரிந்து கொள். அவமானப்பட்டுவிட்டோமே என்று கவலைப்படுவதை நிறுத்திவிடு. அதுதான் மிக சிறந்த ஆசான் என்பதை புரிந்து கொள். அது கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை கொடுத்தும் எந்த ஒரு புத்தகமும் கற்றுக் கொடுப்பது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய அவமானங்களை உன்னுடைய வாழ்வின் வெற்றிக்கு உரமாக்க கற்றுக்கொள். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, ஏன் உனக்கே உன்னை அறிமுகம் செய்வது. ஆம் என் பிரியமே, வெற்றி பெற்றுவிட்டோமே என்று தலைகணத்தோடு இருக்காதே. ஏனென்றால்
தோல்வி அடைவதற்கு வெகு நேரம் பிடிக்காது. எனவே என் குழந்தா, எது நடந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். விடாமுயற்சி உன்னிடத்தில் இருந்துவிட்டால் எந்த துன்பத்தையும் கடந்து வாழ்வில் உன்னால் நிச்சயமாக சாதித்து காட்ட முடியும். என் அன்பு பிரியமே, நீ சந்திக்கும் பல பேர் நடுவில் உனக்கு ஒரு எதிரி இருந்தால் நீ உன்னுடைய வாழ்வில் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். ஆம் என் குழந்தா, ஆனால் ஒரு கூட்டமே உனக்கு எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். நீ வளர்ந்தே விட்டாய் என்றுதான் அர்த்தம். வென்றவனுக்குத்தான் வரலாற்றில் இடம் நிறையவே இருக்கிறது. சில இடங்களில் தோற்றவர்களுக்கும் வரலாற்றில் இடம் உண்டு என் பிரியமே. ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பவர்களுக்கும், மற்றவர்களை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கும் ஒரு வரி கூட வரலாற்றில் இடம் கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அதிர்ஷ்டம் என்பது நம் கையில் இல்லை என் பிரியமே, ஆனால் அது உன்னுடைய கையில் இருக்கிறது. முயற்சி உன் கையில் இருந்தால் அதிர்ஷ்டமும் உன் கையில் தான் இருக்கிறது. எது உனக்கு கிடைக்க வேண்டுமோ, எது உனக்கு நடக்க வேண்டுமோ அதை தீவிரமாக சிந்தித்து அந்த இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளும் என்ன என்பதை ஆராய்ந்து நீ சிந்திக்க செயல்பட்டாலே போதும். உனக்கான அதிர்ஷ்டமும் உனக்கான வெற்றியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உன்னுடைய வழிகளையே உன்னுடைய வெற்றிக்கு உரமாக்கிவிடு என் பிரியமே. அதிர்ஷ்டம் கைப்பிடிக்க வேண்டுமானால் தவறலாம், ஆனால் முயற்சி கை கொடுக்க தவறுவதே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. என் அன்பு பிரியமே, உன்னுடைய பாதையை பார்த்து எப்பொழுதுமே மலைத்து நிற்காதே. எவ்வளவு தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று மலைத்து நிற்காதே உன்னுடைய பாதையை பார்த்து. ஆம் என் பிரியமே, நீ நடந்தால் அதுவே சிறிய தூரமாக உனக்கு தென்படும். நடக்க ஆரம்பித்தால் எல்லாம் மிக சுலபமாகவே தெரியும். எனவே செய்ய துவங்குவதற்கு முன்பாக இவ்வளவு செய்ய வேண்டுமா என்று எப்பொழுதுமே மலைத்து நிற்காதே. செய்ய ஆரம்பித்து விட்டால் அதை முடிப்பதற்கான அத்தனை வழிகளும் தானாகவே உன் கண்களுக்கு தென்படும். அனைத்துமே உன் கண்களுக்கு தானாகவே தென்படும் என் பிரியமே. எனவே எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு என்றும் இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலிருந்தும் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று தைரியமாக உன் மனதிடம் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைக்காத லட்சியத்தை நிச்சயமாக அடைவதற்கான அத்தனை ஆற்றல்களையும் அந்த நம்பிக்கையே உனக்கு கொடுக்கும். ஆம் என் பிரியமே, அந்த நம்பிக்கையே உனக்கு கொடுக்கும். என் அன்பு பிரியமே, இந்த உலகத்தில் சொல்ல முடியாத கணக்கு என்று எதுவுமே இல்லை. திறக்கவே முடியாத பூட்டு என்று எதுவுமே இல்லை. அதே போல அவிழ்க்கவே முடியாத முடிச்சு என்று எதுவுமே இல்லை. தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் வெற்றி நம் அருகில் நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கையும் பொறுமையும் நிறைந்தவர்களுக்கு வாழ்வில் நல்லது நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆம் என் பிரியமே, வெற்றி படிகளை முன்னேற விடாமல் தடுத்து முட்டுக்கட்டை போடுவது, அந்த முட்டுக்கட்டையை போடுவது அவரவரின் எதிர்மறையான எண்ணங்கள் என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்தோடு வாழ பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, நேர்மறையாக இரு. நல்ல நல்ல எண்ணத்தோடு இரு. அனைத்தையும் செய்து காட்டும் வல்லமை உனக்கு தானாகவே வந்துவிடும்.
காலம் தாழ்த்தினாலும் உனக்காக படைக்கப்பட்டது கட்டாயமாக உன்னை வந்து சேரும். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் உன் வசமாகும். உன்னுடைய வழிகளை உன் வெற்றிக்கு உரமாக்க கற்றுக்கொள். அதுதான் உனக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை உனக்கு கொடுக்கும். ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய பிரம்மாண்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. எது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ, எது கிடைக்க வேண்டும் என்று நீ விருப்பப்படுகிறாயோ, அதை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல், கிடைத்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷமான மனநிலையோடு இருப்பாயோ அந்த மனநிலையில் உன்னை எப்பொழுதும் வைத்து கொண்டாலே போதும். நீ நினைக்காத லட்சியத்தை, நீ நினைக்காததை அடைவதற்கான அத்தனை வாய்ப்பு உனக்கு தானாகவே கிடைக்கும்படி நான் உன் சாயப்பா அதில் வழிவகை செய்வேன். உனக்காக இங்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. நீ நினைத்தது நடக்கும் வரை நான் ஓய மாட்டேன். என்னுடைய பிள்ளையில் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாக ஓடி வந்து நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் சொல்வதற்காக நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் என் பிரியமே. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படியென்றால் நம்பிக்கையோடு இரு, சந்தோஷமாக இரு, மனதை நிதானமாக வைத்துக்கொள். ஆக வேண்டியதை நான் பார்த்து. நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால் வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும். அதை விட்டுவிட்டு நம்மால் இந்த செயலை செய்ய முடியுமா என்று ஒரு கண நேரம் நீ யோசித்தாலே போதும், அனைத்தும் சரிந்தே விடும். என் அன்பு பிரியமே, சந்தேகம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் இருக்காது பிள்ளையே. நம்பிக்கை இருக்கும் இடத்தில்
நன்மைகள் மட்டுமே இருக்கும். ஒருவர் தானே ஏற்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையை. அப்படி இல்லாமல் மற்றவர்களின் நிர்பந்தத்தால் கூட நம்பிக்கை ஏற்படுத்தி கொள்ளலாம். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது குழந்தையே. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீட்டுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டாலே போதும். மற்றதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மறந்தும் கூட காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாத அந்த சொற்களையெல்லாம் உன் மனதில் தேக்கி வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நீயே தடைக்கல்லாக மாறிவிடாதே என் பிரியமே. கவலைப்படாதே என் பிரிய கண்மணியே. எப்பொழுதும் என்றென்றும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக பயம் உன் மனதில்? பொதுவாகவே வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பதை விட இல்லாததை நினைத்து நினைத்துதான் துயரப்பட்டு கொண்டே இருப்போம், ஏங்கிக் கொண்டே இருப்போம். வெளிச்சம் இல்லாத இடத்தில் நம் நிழல் கூட நமக்கு துணைக்கு வராது, நமக்கு துணையாக இருக்காது. நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காக இருப்பதை விட இல்லாததை நினைத்து கொண்டு ஏங்க வேண்டும்? ஏங்கிக் கொண்டிருந்தாலே துன்பம் தானாக வந்துவிடும், துயரம் தானாக நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும். குழந்தையே, ஏக்கத்தை முதலில் நிறுத்திவிடு. உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர் செய்த கர்ம வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அனைவருக்குமே நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது போலியான முகமூடியாகத்தான் இருக்கும். சாயிநாதரே, மற்றவர்கள் அதிக முயற்சி செய்யாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பிரகாசிக்கிறார்கள், போதுமான வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தோல்வியடைவ செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது கண்மணியே. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு விஷயத்திலும் சாயப்பா என் கூடவே இருக்கிறார் என்று முதலில் எண்ணுவதை நிறுத்திவிடு என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாயப்பா இருக்கிறார் என்று எண்ணிக்கொள். அதற்கு மாறாக என் வெற்றி தோல்விக்கு சாயப்பாதான் காரணம், கடவுளே வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்று உன் நம்பிக்கையை உன் மீது நீ வைக்கும் பொழுது அதற்கு எல்லை இல்லாமல் போய்விடுகிறது. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீணாவதில்லை என் பிள்ளையே. உன்னை எனக்கு நன்றாகவே தெரியும். உன் நிலைமை எனக்கு தெரியாதா என்ன? இதுவும் கடந்து போகும் என் குழந்தையே. இந்த நொடியும் கடந்து போகும். பொறுமையாக இரு, பொறுத்திருந்து பார். எல்லாம் உன் வாழ்வில் நல்ல விதமாக நடக்கும்படி நான் மாற்றி காட்டுகிறேன் அனைத்தையும். உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. அதிர்ஷ்டம் உன் பக்கம்தான் இருக்கிறது. அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம்தான் வீசப் போகிறது. இனி வரப்போகும் நாட்கள் உன் வாழ்க்கையில் பிரகாசமான எதிர்காலம் பிரகாசமாகவே ஜொலிக்கப் போகிறது. மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் போகிறாய். உன்னுடைய துயரங்களெல்லாம் துடைப்பது என்னுடைய கடமை. உன் துயரங்களையெல்லாம் துடைத்து நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் சேர்ப்பது உன் சாயப்பாவின் கடமை. என்ன நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். உனக்கு என்ன வேண்டும், எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன்னை தவிர உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்விற்கு என்ன தேவை என்பதை நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கிறாய். ஆனால் உன் வாழ்விற்கு எது தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் என்னாலும் எல்லா நொடியும். என்னுடைய பொக்கிஷத்தை, என் பிள்ளைகளாக உங்களை நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா?
நம்பிக்கையாக இரு. உன் அப்பா மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்தேகம் இல்லாமல், எந்த ஒரு கேள்வியுமே இல்லாமல், நமக்கு எது நல்லது, நம் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதோ அது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும், நம்மிடம் வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையை உன் மனதில் தீர்க்கமாக வளர்த்துக்கொள், தீர்க்கமாகவே பதிய வைத்துக்கொள். எப்பொழுதுமே நேர்மறை எண்ணத்தோடு இரு. எதிர்மறையான எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம். உலக நடப்பை நினைத்துப்பார், உலக நன்மையை நினைத்துப்பார், அனைவரையும் சிந்தித்துப்பார். நேர்மறை எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ, நேர்மறை எண்ணத்தோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வாழ்வில் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டுதான் இருப்பார்கள். அதைதான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். உன்னுடைய துக்கமான நாட்களிலும், மன போராட்டமான நாட்களிலும் கூட மனதில் நம்பிக்கையோடு, முகத்தில் ஒரு விதமான புன்னகையோடு உன் நாட்களை கடந்து பார். உன்னுடைய தடைகள் அனைத்துமே வெற்றி படிகட்டுகளாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். ஆம் குழந்தையே, உன்னை மாற்றிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள், உன் வாழ்வை மாற்றிக்கொள், நிச்சயமாக மாற்றிக்கொள். மாற்றம் உன்னை தேடி வரும், சர்வ நிச்சயமாக. ஏனென்றால் உனக்கு நேரம் மிக நன்றாகவே கூடியிருக்கிறது. நேரம் நன்றாகவே இருக்கிறது. நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டிலும் உன் வாழ்விலும் நடக்கத்தான் போகிறது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் சாயப்பா கூறுவதை நன்றாக செவித்து கொடுத்து கேள். அதை பின்பற்றுவது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் பின்பற்றி பார்க்கலாம் தானே? நம்பிக்கையோடு, போராட்டமான எண்ணத்தோடு பின்பற்றிப்பார். நீ தொட்டது எல்லாமே உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும், வெற்றியாகவே முடியும். தேவையில்லாமல் உன்னையே வருத்திக் கொள்ளாதே, உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். என்ன நடந்தாலும், என்னதான் நிகழ்ந்தாலும் உன்னை என் கரம் கொண்டு நான் ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நமக்காக யாருமே இல்லையே, என்ன செய்வது, ஏது செய்வது என்று மறக்காதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? உன் சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடைப்பட்ட மிக போராட்டமான வாழ்வுதான் இந்த வாழ்வு. வாழ்வை பற்றி நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் உன்னை மட்டம் தட்டுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் நீ வெற்றி பெற்ற பின் அவர்களும் உனக்காக கை தட்டுவார்கள். எது நடந்தாலும் நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. ஓய்ந்தாமல் ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்வு உன் வசம்தான். உன்னை விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதையே இருக்காது. யார் பாதையில் செல்கிறார்களோ அவர்களை விமர்சிப்பது மட்டுமே அவர்கள் வேலையாக இருக்கிறதை தவிர, அவர்களுக்கு தடைகளை கொடுக்க வேண்டும் மட்டுமே அவர்களுக்கு வேலையாக வைத்திருக்கிறார்களே தவிர, அவர்களுக்கு என்று தனி வழி கிடையவே கிடையாது. வழியே இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நான் வழிவகை செய்வேன். இடையில் வரும் தடைகள், தடங்கல்களை பார்த்துவிட்டு நீ அப்படியே நின்றுவிட்டால் உன் வழியில் யார் செல்வது?
8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. தைரியமாக முன்னேறிக் கொண்டே இரு. சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் நின்று மட்டும் விடாதே. அடிவை. முன்னெடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள்? உண்மையை தான் பேசுகிறார்களா? நம்மை பற்றி உண்மைதான் சொல்கிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்துவிட்டால் யோசித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் வேலை பேசுவது, நம் வேலை நம் வாழ்க்கையை வாழ்வது என்று இருந்துவிட்டு போ. உன் வாழ்க்கை உனக்குத்தான். வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியில்லாமல் வாழ்க்கையும் இல்லை. உன் வழிகளை பொறுத்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடு. உனக்கான வழியை கண்டுபிடி. எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை, உனக்கான நொடியை ரசித்து வாழ பழகிக்கொள். ரசிக்க மறந்துவிடாதே என் பிள்ளையே. பிடித்தது எல்லாமே உனக்கு கிடைக்கவில்லை. நான் கூறுவது உண்மைதானே? எவ்வளவு ஏங்கிக் கொண்டிருந்தாய்? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று எவ்வளவு புலம்பிக் கொண்டிருந்தாய்? நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நன்மை தீமைகளுக்கும் அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை, கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர். நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம். பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமடைவாய். சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியே பெறும். உனக்கு இருக்கும் கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. எப்பொழுதுமே என்னால் முடியும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். எனக்காக யாருமே இல்லையே என்ற கேள்வியே உன் மனதில் எழாது. உன்னைப் போல் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் இன்பத் துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்று தனித்தனி வாழ்க்கை இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு உன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொள்ள, உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற மற்றவர்களால் எப்படி முடியும் என்று நீ நினைக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. எதுவாக இருந்தாலும் என்னிடம் வந்து அனைத்தையும் கொட்டிவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் தேவையான தருணத்தில் நான் பார்த்து கொள்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் யாருக்கும் வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயமும் நிச்சயமாக நிகழும். நீ என் பொக்கிஷமான குழந்தை. உன்னை காப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் நான் எடுத்து உன்னை காப்பேன். இது உன் சாய் அப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில்
நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது.